சிலர்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன குறை இருக்கும். அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட குறை இருந்துச்சுன்னா இந்த குறைகளை நிவர்த்தி செய்து அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு நேர்மறை சிந்தனை அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் இன்னும் சில பேரெல்லாம் பார்த்தோம்னா அது சின்ன குறையாக தான் இருக்கும். அதை ஊதி 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 பெருசுப்படுத்தி அவங்கள குற்றவாளி ஆக்கிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த எதிர்மறை சிந்தனையாகவே பேசுவாங்க. ஆனால் இந்த எதிர்மறை சிந்தனை அதிகமாக நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா ஆக நம்மளுடைய உணர்வுகளுக்கு ஒப்பவே நம்ம செய்யக்கூடிய செயல்லாம் தப்பு தப்பாக மாறும். நம்ம வாழ்க்கையே பார்த்தோம்னா நரகமாக மாறுவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் உருவாயிடுங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு வாழ்வோம். ஆக குறைகளை குறையாக பார்க்கக்கூடாது, அதை நிறைவுபடுத்துறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். எல்லோரையும் அரவணைக்கணும், அன்பாக பார்க்கணும். உலகத்தையே நம்ம அன்பாக நேசிக்க போகும்போது நிச்சயமாக நாமும் நல்லா இருப்போம். அந்த அன்பை நமக்குள் வளர்த்துக்குவோம். குருவின் அருளால் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. குருவினுடைய அருளாசிகள் உங்களுக்கு துணை புரியட்டும்.